DMK neither works for the poor nor lets others work. Let me give you an example. Under PM Awas Yojana, PMAY Rural, the scheme over 6 lakh houses have been completed in Tamil Nadu. These families got a home of their own and live with dignity because of this scheme. At the same time, nearly 3 lakh houses remain pending because DMK government is not conducting surveys and is delaying process. Why should lakhs of poor families suffer for DMK's petty politics? திமுக தாங்களும் ஏழைகளுக்கு பணியாற்ற மாட்டார்கள், மற்றவர்களையும் பணியாற்ற விட மாட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டினை அளிக்க விரும்புகின்றேன். பிரதம மந்திரி ஊரக பகுதி வீட்டு வசதி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. மக்களே, எத்தனை லட்சம் வீடுகள்? 6 லட்சம் வீடுகள். எத்தனை லட்சம் சொல்லுங்க? எத்தனை லட்சம்? இன்னும் சத்தமா? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. இந்த திட்டம் காரணமாக குடும்பங்களுக்கு சொந்தமாக கௌரவமாக வாழ ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் 3 லட்சம் வீடுகள் இன்னும் முடிக்கப்படாமலேயே இருக்கின்றது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் திமுக அரசாங்கம் இன்னமும் கள ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்பாட்டை இழுவெடுத்துக் கொண்டிருப்பதுதான் காரணம். திமுகவின் சில்லறைத்தனமான அரசியல் காரணமாக ஏன் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்கள் அவதிப்பட வேண்டும்?